கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்திலே ஒரு எச்சரிக்கையான செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நாட்களிலே யூதேயாவிலே கலிலேயாவிலே நடந்த சம்பவத்தை, நம்ம தேசத்தில் நிறைய விபத்துக்கள் நடக்கிறது, நிறைய கொடூரங்கள் நடக்கிறது. அப்படிப்பட்ட 2 சம்பவங்களை இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். பிலாத்து யூதேயாவின் கவர்னர், ரோமாபுரி பேரரசனுடைய பிரதிநிதி பிலாத்து சில யூதருடைய இரத்தத்தை அவர்கள் யூதருடைய பண்டிகை இல்லைன்னா தேவாலயம் பிரகாரம் பலிபீடம் பலியிடுதல். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பலியிடுதல் இருந்தது. ஆடு மாடுகளை பலியிடுவார்கள். இந்த புதிய மொழிபெயர்ப்பு வேதத்துல இதை குறித்த திட்டமான செய்தி என்னன்னா, அந்த பலிகளோடு அந்த யூதர்கள் தேவனை வணங்கும்படிக்கு தேவாலயத்தில் வந்திருந்தவர்கள் சிலரை கொன்று அவருடைய இரத்தத்தை அந்த பலியோட சேர்த்து விட்டான், கலந்திருந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிலாத்து ஒரு பயங்கரமான ஆள் தான். அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள். ஏன்னா தேவாலயத்துல பணிந்து கொள்ள வருகிறவர்கள யூதர்கள் செய்த ஒருவேளை தப்பிதமோ என்னமோ தெரியாது, பகையோ கலவரமோ தெரியாது. ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களை ஆடு மாடுகள் பலியிடுகளோடு சேர்த்து பலியிட்டு விட்டான், அந்த பலியோட கலந்து விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த செய்தியை அங்கு இருந்தவர்கள் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்ப அவங்க கொண்டு வந்தது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம், ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், அந்த பலியிடப்பட்ட கலிலேயருடைய மற்ற கலிலேயெல்லாம் பாவம் செய்யாதவர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்ப மற்ற கலிலேயரெல்லாம் பாவிகள் அல்ல, இவங்க தான் பாவம் செஞ்சவங்களா அப்படி நீங்க நினைக்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி அல்ல, அவர்கள் தான் பாவம் செய்தார்கள், மற்ற கலிலேயரெல்லாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லல. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நீங்கள் கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல், அதை குறித்து இந்த புதிய வேதாமத்தை மொழிபெயர்ப்புல சொல்லும் பொழுது
நம்ம இருதயத்தையும் வாழ்வையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், அப்ப மனம் திரும்புதல் என்பதிலே நம்ம இருதயம், நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ மனம் திரும்புதல் என்பது ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தையும் வாழ்வையும் ஒப்பு கொடுக்கணும். மற்ற கணிதெல்லாம் யோக்கியர் அல்ல. இவர்கள் மட்டும்தான் பாவம் செய்தார்களா, மற்றவர்கள் பாவம் செய்யவில்லையா என்ற சூழ்நிலையில் எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஆனா அந்த நாட்களிலே அந்த பலியோட சில கலிலேயர்கள் ரத்தம் கலக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்கள் இருதயத்தின் வாழ்வையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, மாம்ச குணத்திலே இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்திருக்கிற நாம மாம்ச குணத்துல இருக்கக்கூடாது. முழுமையாக நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இப்பொழுது கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்திலே அதிகமாய் மரித்து போய்விடுகிறார்கள், நிலச்சரிவிலே மரித்து போய்விடுகிறார்கள், ஆக்சிடென்ட்ல மரித்து விடுகிறார்கள். நேற்றைய தினத்திலே வியட்நாமிலே படகிலே சென்ற 30 பேர்ல 15 பேர் மரித்து போனார்கள். இந்தியர்கள் 15 பேர் மரித்து போய்விட்டார்கள். அப்ப இப்படிப்பட்டதான சம்பவம் எல்லாம் உலகத்துல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று நடந்த ஒரு காரியத்தை கர்த்தரத்துல கொண்டு வந்த போது ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு, வந்த ஜனங்களுக்கு சொன்னது, நீங்கள் முழுமையாக உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும், நீங்க மாம்ச குணத்தோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் பலவிதமான மாம்ச குணம் இருக்கு. எப்படியோ மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பெருமை பிடித்து ஆட்டுகிறது. அவன் கர்த்தருடைய வழியை விட்டு உலக வழிக்கு செல்கிற பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் அங்கே நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அதே போல ஒரு சம்பவத்தை இப்பொழுது அந்த வந்தவர்கள் சொல்லவில்லை, ஆண்டவர் அறிந்த ஒரு காரியம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளியாக இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? அப்ப சீலோவாமிலே ஒரு கோபுரம், அது இடிந்து விழுந்து 18 பேர்கள் மரித்து போனார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேப்பர் செய்தி, ஒரு டிவி செய்தி, இந்த சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விட்டது, அதுல 18 பேர்கள் மரித்து விட்டார்கள். அப்ப அவர்கள் எருசலேம் பட்டணத்தை சார்ந்தவர்கள். அப்ப எருசலேம் மரித்து போனவர்களை தவிர மற்ற எருசலேம் வாசியெல்லாம் குற்றமில்லாதவர்களா, பாவம் செய்யாதவர்களா, தங்கள் வாழ்வையும் இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களா என்றால் இல்லை. அந்த மொத்த ஜனத்துல இந்த 18 பேர் மாத்திரம் அன்று நியாயந்திருக்கப்பட்டார்கள். அவர்கள் மாத்திரம் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், உலகத்துல நிறைய எல்லாமே பாவம் செய்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருமே பாவம் செய்து அவர்கள் மனம் போல போகிறார்கள். ஆனா மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். ஆனா அடுத்த நாள்ல அடுத்து என்ன நடக்குமோ தெரியாது. அல்லேலூயா. அடுத்த நாள்ல, அடுத்த வாரத்துல, அடுத்த காலத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைய நிலவரப்படி இப்படி என்று ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரு காரியம், அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்களை போல, அவர்களை காட்டில் அவர்கள் உத்தமர்கள் அல்ல, இவர்கள் தான் குற்றவாளிகள், மற்றவர்கள் குற்றவாளிகள் என்பதல்ல. நீங்க மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்ல, நீங்கள் மனம் திரும்பாமல் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். கெட்டு போனவர்கள். அப்ப யார் மரித்து போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், தேவனுக்காக மரிக்கிறவர்கள் ஒரு கூட்டம்,
ஆனா துன்பத்துக்காக, தாங்கள் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையிடப்பட்டு 2 கல்லர்கள் சொல்லிக் கொண்டார். ஒருத்தர் சொன்னார், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்போ குற்றம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு வழி விலகி தங்கள் இருதயத்தின் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்காமல் தூர விலகி போய் அவர்கள் கெட்டு போய் விட்டார்கள் என்பது ஆண்டவருடைய செய்தி. அல்லேலூயா. அப்ப நடக்கிற சம்பவம் தான் ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஆண்டவர் ஜனங்கள் ரொம்ப பீதிக்குள் ஆக்கிடக்கூடாத சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையில இவர்கள் மட்டும்தான் பாவிகள், மற்றவெல்லாம் பாவிகள் அல்ல என்பதல்ல. ஆனா நீங்கள் மனந்திருமால் போனால் இப்படிதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில் என்று ஆண்டு எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு எச்சரிப்பின் செய்தி இந்த வேதத்துல வாசிக்கிற பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் அதுல கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தோட்டத்தின் எஜமான் ஒரு நாளில் அங்கே ஒரு அத்திமரம் இருக்கிறதை பார்க்கிறார். அந்த அத்திமரம் எங்க இருக்குன்னா திராட்சை தோட்டத்துல இருக்கிறது. ஒரு தோட்டத்துல அத்திமரம் இருக்கு. அப்ப ஒரு அத்திமரம் தான். அல்லேலூயா. அந்த ஒரு அத்திமரம் 3 வருஷமாய் கனி கொடுக்கவில்லை. இப்ப 3 வருஷமாய் கனி கொடுக்காத ஒரு அத்திமரம். ஏன்னா மரங்களை வளர்ப்பதே அதனுடைய கனிகளை புசிப்பதற்காகத்தான். மனிதர்கள், பிசினஸ் பீப்புள் மாந்தோட்டம் வைத்திருக்கிறார்கள், பலா தோட்டம், வாழைப்பழ தோட்டம், இன்னும் விதவிதமான பழங்கள் தோட்டங்களை வைத்து அதுல பழங்கள் விளைய செய்து அதை அறுவடை செய்து அதை விற்று காசாக்கி குடும்பத்தை நடத்துகிறார்கள், மற்ற செலவினங்களை சந்திக்கிறார்கள். இது இயல்பு. அல்லேலூயா. அப்ப இந்த அத்திமரத்துடைய நோக்கம் என்ன? இது கனி கொடுக்க வேண்டும், அதை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி எஜமான் காத்து கிடக்கையில 3 வருஷமா அது கனி கொடுக்கல. அப்ப எஜமான் வேலைக்காட்ட சொல்றாரு, இனி இந்த அத்திமரம் கனி கொடுக்கிற வெட்டி போடு, இந்த வருஷம் வெட்டி போட்டுறணும், நிச்சயம் வெட்டி போடுங்க அப்படின்னு. யோவான் சாமி பிரசங்கம் பண்ணுகிற வேலையில, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி விடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு போடப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இந்த காரியத்தை சொன்ன உடனே வேலைக்காரன் சொல்லுகிறார், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கிறேன், இந்த மரத்தை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கிறேன், கொஞ்சம் கொத்து நல்ல சுத்திச்சூழ நல்ல குழி தோண்டி அதுல எருவை போட்டு அதுல தண்ணியை பாய்ச்சி இப்படி கொஞ்சம் இதுக்கு பராமரிப்பு வேலையை பார்க்கிறேன். அப்படி பார்த்தது கனி கொடுத்தா நல்லது, அப்படி கனி கொடாவிட்டா இதை வெட்டி உண்மையிலே கெட்ட மரம் தான். இது உண்மையிலே நல்ல மரம் இல்லை. ஏன்னா எரு போடுதான், கொத்துற, தண்ணி ஊத்துற, அதுக்கப்புறமும் இது கனி கொடுக்கலன்னா வெட்டி போலான்னு சொல்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாபம். மத 2 சம்பவத்தோட தொடர்ச்சி தான் இந்த 3வது சம்பவம். சிலருடைய ரத்தம் இதனுடைய பலியுடைய கலந்திருந்தால் அந்த மரித்து போன கொல்லப்பட்ட பிலாத்தினால் கொல்லப்பட்ட மனிதர்களானாலும் அரசாங்கமே அவர்களை கொலை செய்கிறது. பிலாத்து அரசாங்க சார்பாக அவர்களை கொலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் அரசாங்கத்துக்கு விரோதமானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக சீலோவாமிலே 18 பேர்கள் மரித்து போகிறார்கள். எத்தனையோ பாவிகள் அன்று வாழ்ந்திருக்கையில இவர்கள் மாத்திரம் மரித்து போகிறார்கள் சொன்னால் இவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்து விட்டது.
அப்ப இவரு என்ன நல்ல அத்திமரம் கனி கொடாத வாழ்க்கை, தங்கள் இருதயத்தையும் தங்கள் வாழ்வையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தரை சமூகத்தை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். அப்ப நாம கர்த்தரை சமூகத்தை விட்டு வழி விலகி போக கூடாது. வேதம் வாசிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை, ஜெபம் பண்ணுவது கிறிஸ்தவனுடைய கடமை, சபைக்கு சென்று ஆராதனையில் பங்கெடுப்பது கிறிஸ்தவனுடைய கடமை, வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி நிறைய சுவிசேஷம் அறிவிப்பது கிறிஸ்தவனுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகள். இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். அல்லேலூயா. நான் அந்த வேலைக்கு போறேன், இந்த வேலைக்கு போறேன், அங்க போறதுனால இதை நான் செய்ய முடியாது, இதை செஞ்சு அதை செய்ய மாட்டேன். அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், இதையும் விடாது இருக்கணும், அதையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அடிப்படையான நீ வேலை பார்க்கிறே இல்லையோ, ஆனா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பணும், அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், உள்ள இருக்கிற சத்துவின் கிரியை நாம அழிக்கணும், மாம்சத்தின் கிரியை அழிக்கணும், இல்ல மாம்ச கிரியை நம்மளே அழித்து விடும் என்று சொல்லக்கூடியதான எச்சரிக்கை வசனங்கள் இதிலிருந்து கடந்து வருகிறது. ஆகிய நம்ம இருதயத்தையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதல் வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார், துடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து வளர்ந்துருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.